Hi friends, welcome to Design Bloom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் செலெக்ஷன் டூல், டைரக்ட் செலெக்ஷன் டூல். பாத் செலெக்ஷன் டூல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய என்டையர் ஷேப்போட பாத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாத் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிங்க. ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ மூவ் டூல் கிளிக் பண்ணிங்க. மூவ் டூலால் நீங்கள் ஜஸ்ட்டு நகர்த்த முடியும். ஃப்ரண்ட்டு பேக்கு அப் டவுன் உங்களால் மூவ் பண்ண முடியும். ஆனால் அதனுடைய சைஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுவே நீங்கள் பாத் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டையர் பாத் என்ன ஆகும் அப்படின்னா செலெக்ஷன் ஆகிடும். அதனுடைய பாத்தோட சைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஏரோ மார்க் பிளாக் கலரில் இருக்கும். அதே போல் இதோட ஆர்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஆர்க் மட்டும் ரேடியஸாக வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், இது ஹைலைட் ஆகும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள், ஒரு சைடு மட்டும்தான் ஆகும் அப்படின்னா ரேடியஸாக வரும். ஓகேங்களா, இதுதான் பாத் செலெக்ஷன் டூல். நீங்கள் மூவ் டூலுக்கும் பாத் செலெக்ஷன் டூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மூவ் டூலால் உங்களால் மூவ் பண்ண மட்டும்தான் முடியும். ஆனால் பாத் செலெக்ஷன் டூலால் அந்த என்டையர் பாத் என்ன ஆகும் அப்படின்னா ஷேப்போட பாத் செலக்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ரேடியஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பாத் செலெக்ஷன் டூல். தென் அதே போல் நீங்கள் பென் டூலில் ஏதாவது ஒரு ஷேப் வரைகிறீங்க, ஷேப்போ பாத்தோ வரைகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் பாத்து வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்து வரைகிறேன். இங்கே பாருங்கள், இதுலேயே ஷேப்பு பாத்து பிக்சல்னு இருக்கும். நான் பாத்து வரைஞ்சிருக்கேன். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகாது. இது கீழே பேக்ரவுண்ட் லேயர் அதுதான் மூவ் ஆகுதே தவிர நீங்கள் வரைஞ்ச பாத்து பென் டூலில் வரைஞ்ச பாத்து மூவ் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வெறும் அவுட்லைன் மட்டும் ஒரு ரெக்டாங்குலர் அவுட்லைனில் ஒரு சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா இந்த பாத் செலெக்ஷன் டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தென் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறீங்க. இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்பை இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கிற ஷேப்பை வேறு ஷேப்பாக மாற்றலாம். இது ஒயிட் ஏரோ டைரக்ட் செலெக்ஷன் டூல். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு வச்சு நான் இழுக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா வேறு மாதிரி மாறும், ஷேப்பே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஷேப் வரைஞ்சாலும் நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டாண்ட ஆங்கர் பாயிண்டாண்ட டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரேண்டம் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பென் டூலில் ஒரு பாத்து ஒன்று வரைகிறேன். இப்போ மூவ் டூலில் என்னால் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஷேப்பையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இந்த ஷேப்பையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகுது. பாத் செலெக்ஷன் டூல் டைரக்ஷன் செலெக்ஷன் டூல். பாத் செலெக்ஷன் டூல் ஷேப்போட பாத் அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப்போ இன்க்ரீஸ் சைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
டைரக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நோட்டிஃபை பண்ணோம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான டாப்பிக்கு இதுதான். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.